ஆமாம் சொர்க்கம் தான்டாப்பா இது சார். ஆ இந்த ஓடுது எல்லாம் ஓடுது. ஆ இங்கே பாருங்கள், இதுக்கு என்ன சொல்கிறது? ஆயிட்டா செல்லக்குட்டி. இப்போ நாங்கள் எங்கே போய் கொண்டிருக்கோம்னு சொன்னால் கங்கோலியில் வந்து மாடு பட்டி, அதாவது மாடுகள் வளர்க்கக்கூடிய பட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி சும்மா ஒரு மேலோட்டமாக ஒரு பார்வை பார்த்துட்டு அது பிறகு ஏனே இதில் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கும் தெரியாது. இந்த காலையில் இருந்து சொன்னேன் எங்கேயோ கூட்டி போகிறான், அப்படியே பார்ப்போம் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னேன். இதெல்லாம் இந்த கிராம பகுதியெல்லாம் சேனைக்கு போகிறோம். இப்போ இந்த பகுதியில் நான் ஏற்கனவே காட்டிட்டு சேனைன்னு சொன்னால் என்ன பட்டி இருக்கிறது தானே சொல்கிறீங்க? ஆ வயல் சேனை செய்கிற பயிர் தானே, சேனை பயிர் செய்யக்கூடிய நிலங்களை. அப்போ எப்போ காடு வெட்டி அடித்தவங்க? கனகால பட்டி சேனை பயிர் செய்ய என்னென்னா காடுகளை வெட்டி வந்து வயல் செய்கிற இடங்களை தான் சேனை பயிற்சி செய்வாங்க. ஆனால் இவங்கெல்லாம் காடை வெட்டி பல தலைமுறைகள் இருக்கும். அது அப்படியே இப்போ பயிற்சியாக இருந்தாலும் பயிர் நிலங்களாக இருந்தாலும் அது அப்படியே என்ன சொல்லுவாங்கன்னா சேனைன்னு தான் சொல்கிறது. அதை பற்றி சொன்னால் அந்த வெள்ளாமை வெட்டிலாம் முடிஞ்ச பிறகு மாடுகளை வந்து போய் கட்டி விடுவாங்க, பட்டி மாதிரி வச்சுருவாங்க கொஞ்சம் காலத்துக்கு. இப்போ நாங்கள் இந்த கங்கோலியில் இருக்க அகத்திய ஸ்தாபனம் பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு வீதியால் போய் கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் இருக்கிற அந்த வயல் வரம்புகளை பாருங்கள் எவ்வளோ பெரிய வரம்புகள்னு சொல்லி. இங்கே தான் இது விளையாட்டு போட்டியில் நடந்தது. இங்கே கூடுதலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நெல் பயிற்சி, அதாவது விவசாயம் செய்யக்கூடிய மக்கள்லாம் வாழ்கிறாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் கால்நடை வளர்ப்பும் மேற்கொள்கிறாங்க. அதாவது சுவாரஸ்யமான விடயங்கள்லாம் இப்போ பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ தண்ணியெல்லாம் கட்டி உழவடி சொல்லிட்டாங்க. இந்த பகுதியில் அதிகமான உழவு இயந்திரங்களை பார்க்கலாம். இப்போ நாங்கள் போகிற இந்த வீதி எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அகத்தியர் ஸ்தாபனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். அதாவது அகத்தியர் வந்து இங்கே வாழ்ந்துதான் வந்து நம்பப்படுற ஒரு இடத்துல தான் இந்த வீதியால் போகலாம். வந்து அது என்ன மாதிரி சொல்லி நாங்கள் முழுமையாக இன்னொரு நாள் வந்து உங்களுக்கு வீடியோ காணி தாரேன். அந்த இடம் எப்படி இருக்குது, அந்த இடத்துக்கு சம்மந்தப்பட்ட வரலாறு இருக்குது, நான் வந்து உங்களுக்கு முழுமையாக தாரேன். இப்போ நாங்கள் வந்து இந்த பகுதியில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம போய் மாடு பார்த்தோம். ஓ அங்கே தான் காவல்படுத்தணும். இதெல்லாம் யானை வெளியே போகணும். யானை வெளி இல்லைண்ணே இப்போ இருக்கோம் இந்த போட்டிருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து இந்த சேனை என்று சொல்லக்கூட அப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஆனால் வந்து இவங்க சரியான முறையில் பராமரித்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அதில் அந்த பகுதியில் வயல் உழவடிக்கிறாங்க, அதையும் பார்ப்போம். நாய் கிடக்குது. கட்டியே வச்சுருக்காங்க. ஐயா கட்டி கிடக்கா? அது நாய் என்ன பார்த்து வச்சுருந்தது. நாய் இந்த வயல் உழவடிக்கிறாங்க பாருங்கள். அடிக்காங்க ரொட்டை வில் தானே, 4 வீல் போல் இருக்குதோ. அடே வீடியோவில் வழியாக இருக்குடா. போயிட்டு வாங்க இதில் இருக்குது. ஆ சரியா? ரைட், நாங்கள் எடுப்போம்.
இன்னும் கரும்பெல்லாம் வெட்டுறா பிஞ்சு கரும்பை வெட்டிட்டு சாப்பிட்றதுக்குன்றா இல்லையா அதை புதுதில்லை முத்துறதுக்கு முறது இல்லையா நல்லா இனிப்பாடா சரி இப்போ உள்ளே போய் பாப்பா எப்படி இருக்குன்னு என்னது வீடியோ எடுக்கலாம் ஒரு உன்னை தான் வீடியோ எடுக்கணும் முக்கிய பிரபலம் மிளகாய் இது கறி மிளகாய் கொச்சிக்காரண்ணா ஏன் ஓ பெரிய பொரியல் செய்து தான் ஆனால் இது மரபணு மாற்றப்பட்டதுங்க மரபணு மாற்றப்பட்டது இது என்ன வாழை நான் எடுக்கட்டா பாஞ்சு தான் முறுக்கணும் ம் தூக்கி எண்ணியில் இல்லை எரியுதியா மேலே சரி வாங்க அப்படி எங்கேயால போங்க போய் பார்ப்போம் பட்டிக்கு போவோம் அதில் போகும்ல இதில் மிளகாய் போட்டிருக்கு வீட்டை எப்படி இதுக்குள்ளே செருப்பால் இறங்கினா அடி தான் உனக்கு எனக்கு இப்படி இதுக்குள்ளெல்லாம் செருப்பால் இறங்கினா அங்கேருந்து மண் கட்டியால் எரிஞ்சு விட்டு வரப்பா போகிறோம் இல்லையா அது சொல்லிக்கலாம் நான் முதல்ல நானாக தான் சொல்லிச்சேன் போடு ஆ சரி சரி வா போடுறா செருப்பேன் எங்களுக்கு பழக்கம் இல்லைடா போட்டு வாடா வா போ ஆ அப்படிதான் இல்லைடா உண்மையாக செருப்பு போடுறவரை செருப்பு போடாமல் நடந்தால் தானே இப்படி இந்த மண்ணுக்கு என்னோடய காலுக்கு வந்து பிறன் கொடும் இது என்ன பாத்தி பிடிச்சி வச்சுருக்கீங்க ஏன் யானை வந்திருக்கா அதில் யானை வழி போட்டிருக்கா காலில் வச்சு பார்த்தா அந்த பள்ளத்தை பார்த்தா யானை அந்த மாதிரி இருந்துச்சு யானை வந்தால் ஃபன்னாக தானே இருக்கேன் ஆமாம் சொர்க்கம் தான்டாப்பா இது சார் ஆ ஓ ஓ ஆ இங்கே பாருங்கள் இதுக்கு என்ன சொல்கிறது கொட்டில் தான் வேற ஒன்றும் இல்லையா வாடி அந்த சொல்ல தான் நான் எதிர்பார்த்தேன் வாடி பாருங்கள் வயல் செய்து போட்டு வந்து களைப்பு அந்த பயிரெலாம் செய்து போட்டு களைப்பாறதுக்காக போடுறது இதெல்லாம் வந்து எவ்வளோ பேர் மிஸ் பண்ணுவாங்கண்ணே இதெல்லாம் நிறைய பேர் மிஸ் பண்ணுவாங்க எனக்கே பார்க்க ஆசையாக இருக்குது இதெல்லாம் தங்கினா எங்களோட வாடி இருக்கு எங்கள் வீட்டில் இருக்கிறோம் வீட்டுக்கு பக்கத்தில் நான் தோட்டம் செய்யலை வாடி போடுறது இல்லையே இது இப்போ இவங்க வந்து இங்கே இருக்கிறாங்க இல்லையே இவங்க வேறு இடத்துல இருக்காங்க இங்கே வந்து தங்குறாங்க அதனால் வாடி போட்டுருக்காங்க நாங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே தோட்டம் செய்கிறதால அங்கே தேவையில்ல ஏன் வயல் நடுவில் போடுவாங்க அதுதானே அது தெரியும் அப்படி இருக்குது காவலுக்கு போட்டிருக்காங்க இது அதே காவலுக்கு போடுற இதோட சின்னனா போடுவாங்க தென்னம்பிக்கை ஓ இது கனகாலம் இருக்கிறதுக்காக தற்காலிகமாக போடுறது சின்னனா செய்வாங்க நல்லா அது மழைக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருக்கும் அது வயல் காவலுக்கு போடுறது தான் அது வேறு இது வேறு இது வேறு இது வந்து கொஞ்சம் இருக்குது தானே ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா அந்த தற்காலிகமாக போடுற வாடியில் நாங்கள் சமைச்சு கொண்டு வந்து தேத்தனியாக கொண்டு வந்து சாப்பிடுவோம் குடிப்போம் இதில் வந்து இங்கேயே சமைச்சு சாப்பிட்டு குடிக்கலாம் அவ்வளோதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இந்த பட்டிக்கு வந்துட்டேன் போல இருக்குது எருமை மாடு இருக்குது எருமை மாடா பட்டி முதல் எருமை மாடு தான் வச்சுருந்தீங்க இப்போ இது என்ன ஏன் மின்னலோட்டம் விடுமா தெரியும் ஆனால் எருமைக்கு தண்ணியே கண்டாலே போதுமே ஒரு குஷியாக இருக்கும் சரி அந்த அங்கே நிற்க எருமை மாடுகள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து அந்த எருமை மாட்டிலேருந்து பால் கறக்குறாங்க புதுசாக யாரும் வந்தாங்க சொன்னால் அந்த எருமை மாடு மிரண்டுருமா மிரண்டுன்னு அவங்களுக்கு தெரியும் அருன்ற அந்த சொல்லுவோம் மிரண்டுறம்னு சொல்லி ஸோ பயந்துருன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து பால் கறக்க முடியாது பாலெல்லாம் அந்த எருமை மாடுகளை உள்வாங்கிடும் அதுக்கு பிறகு கஷ்டம் அதுக்கு பிறகு அவங்களுக்கு அந்த போதிய அளவு பால் வந்து கிடைக்காது ஸோ அதனால் வந்து புதுசாக வராமல் வந்தாக்கள் பக்கத்தில் போய் நிற்க முடியாது பால்லாம் கறந்த பிறகு நம்ம போய் பார்ப்போம் அதோட இந்த பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப என்ன சொல்கிறது அழகான ஒரு பகுதி இந்த கிராமமே அப்படி தான் வயல் சார்ந்த ஒரு அழகான ஒரு சூழல் நிலவக்கூடிய ஒரு பகுதி இந்த மூதூர் பகுதியே சொல்லலாம் பொதுவாகவே அதில் இந்த கங்கு வழியும் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு சிறப்புடையது தான் அதோட நிறைய வரலாறுலாம் இருக்குங்க இந்த ஊருக்கு அதாவது இந்த ஊரில் பேர்லேயும் பார்த்திங்கன்னு சொன்னால் வரலாறு இருக்குது இது பார்த்திங்கன்னு சொன்னால் மிளகாய்
இதான் இந்த கிராமத்துப்புறங்களில் வாழ்கிற மக்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா தங்களுக்கு தேவையான உணவு உற்பத்திகளை வந்து தாங்களே இருக்காங்க. இப்போ இந்த மிளகாயை வந்து இப்போ டவுனுக்கு போய் வாங்கணும்ன்ற ஒரு அவசியமெல்லாம் இல்லை. கடைக்கு போய் வாங்கணும். தாங்கள் வசிக்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் வந்து பயிற்சி செய்து தங்களுக்கு தேவையான வந்து தாங்களே வந்து நிறைவு செய்யக்கூடியலாம். அதாவது தன்னிறைவு பொருளாதாரம் அப்படின்னு சுருக்கமாக சொல்லுவாங்க. அந்த ஒரு வாழ்வை பார்த்திங்கன்னு சொன்னால் எப்போயுமே கிராமப்புறங்களில் வந்து அதிக லெவலில் பார்க்கலாம். சரி, இனிமேல் நம்ம வந்து அந்த வாடியில் போய் அந்த இடத்துல நித்திரக்குள்ள போகிறோம். எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். வாடிக்காரன் வீடியோ பார்க்காம இருந்தால் சரி பிரச்சனை இல்லை. நம்ம ஃப்ரெண்டு சொந்தக்காரர்கள்லாம் கழிச்சிக்கலாம். ஆனால் நல்லா இருக்குங்க. இப்படி ஒரு இடம் செம வேறு மாதிரி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் சமைப்பாங்க. நான் சொன்னேன் தற்காலிகமாக வயலில் காவல் போடுறதுல வந்து நம்ம வந்து எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் சமைச்சு சாப்பிட்லாம். டீ பெயிண்டி எல்லாம் ஊற்றலாம். இந்த தோட்டத்திற்கு தேவையான பொருட்களெல்லாம் இங்கே தான் வச்சுருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். தெரிஞ்சவங்க வந்து சொல்லுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா மின்சார இணைப்புகள் கொடுத்துப்பட்டிருக்கும் பாருங்கள். இதில் வந்து அவங்க ஃபோன் சார்ஜ் போடுறது. கூடுதலாக வந்து இதில் வந்து FM ரேடியோ கேட்பாங்க. பழைய இடகாலத்து பாட்டெல்லாம் கேட்பாங்க. எனக்கு அந்த இடகாலத்து பாட்டெல்லாம் கேட்குற பழக்கமே இல்லை. ஏன்னு சொன்னால் அதுவே சோகமாக இருக்கும். நம்ம வாழ்க்கையும் சோகமாக இருக்கும். அதில் வந்து அது இன்னும் சோகமாக்கி விட்டு போயிடும். அதனால் கேட்குறல. இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்க வந்து பயன்படுத்தின ஒரு சில பொருட்கள் இருக்குது பாருங்கள். அந்த காவலுக்காக டோர்ச் லைட்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பொருட்கள் எல்லாம் இதில் இருக்குது. இதில் ஃபில்டர்லாம் இருக்குது. ஏதோ ஒரு மிஸ் ஆகுது. என்னென்னா ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் பெட்ரோல் லேம்ப்ஸ்ன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கும். பெட்ரோல் லேம்ப்ஸ் நிறைய தெரிஞ்சிருக்கேன். அந்த கவுண்டாமணி செந்தில் ஜோக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுதான் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து இந்த இப்படியான இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. பெட்ரோல் லேம்ப்ஸ். அடுத்தது வந்து லாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. மண்ணெண்ணெய் விளக்கு. அதெல்லாம் வந்து அது அந்த இருக்குது பார்த்தீங்களா கண்டுட்டன். இதுகள்லாம் வந்து இந்த சொன்னதுக்காகவே இதில் தொங்கிட்டுருக்காங்களோ இப்போ தான் பார்க்குறேன் பாருங்கள். இதுகளெல்லாம் ஆரம்ப காலத்தில் வந்து இப்படியான கொட்லிகள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்காங்க. அதாவது வெளிச்சத்துக்காக. அந்த காலத்தில் மின்சாரம் இல்லாத காலகட்டத்தில் இது தான் வந்து பயன்படுத்துவாங்க. இதுக்குள்ளே வந்து மண்ணெண்ணெயை போட்டுட்டு திரி மேலே இருக்கும். உள்ளே கொளுத்தினா இந்த கண்ணாடி மூலமாக வந்து என்ன செய்யும்னா வெளிச்சம் வரும். அதே மாதிரி காற்றுக்கு வந்து இந்த திரியை வந்து அணையாது. இதால் வந்து புகையெல்லாம் வரும். ஸோ இந்த ஒரு அமைப்பு லாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. மண்ணெண்ணெய் லாம்பு. அதே மாதிரி பெட்ரோல் லாம்ப்ஸ் இருக்குது. பெட்ரோல் லாம்ப்ஸ் வந்து ஒரு சின்ன ஒரு குண்டு மாதிரி ஒரு திரி மாதிரி ஒன்று இருக்கும் வெள்ளை கலரில். ஸோ அது இன்னும் பவராக இருக்கும். அது வந்து வெள்ளை ஒளி தரும். இது வந்து மஞ்சள் ஒளி தரக்கூடியது. ரெண்டும் இருக்குது. நான் காட்டுறேன்னு சொன்னால் இலங்கையில் இருக்க நிறைய பேருக்கு தெரியும். இந்தியாவிலையும் ஒரு சில பேருக்கு தெரியும். ஆனாலும் புலம்பெயர்ந்து வாழக்கூடிய நிறைய சிறுவர்கள் வந்து வீடியோ காணொலி பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து என்னென்னு தெரியல. அதனால் வந்து மேபி என்னால் ஒரு தெரிஞ்சதை வந்து நான் சொல்லக்கூடிய வகையில் இருக்குது. இதில் வந்து ஒரு சின்ன ஒன்று இருக்கும். ஒரு இது அமர்த்தினா இந்த இது தூக்குப்படும். அது பிறகு திரியில் நெருப்பை கொடுத்துட்டு இதை அப்படியே விட்டுருவாங்க. எரியும். இதுக்குள்ளெல்லாம் புகை வரும். இதை இந்த கைப்பிடியை பிடிச்சி கொண்டு அப்படியே போவாங்க. எல்லா இடமும் இப்படி பிடிச்சி கொண்டு எல்லா இடமும் இப்படி பார்த்து போவாங்க. அதெல்லாம் வந்து உண்மையாகவே முன்பு வாழ்ந்த அந்த காவலுக்கு போகிறார்கள் கிராமங்களில் வாழ்கிற மக்களுக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம் தான் அதெல்லாம் வந்து இப்போயும் வந்து ஒரு சில பகுதியெல்லாம் அப்படி வாழ்கிறாங்க. ஆனால் வந்து எங்களுக்கு தெரியறதில்லை. பார்ப்போம் அப்படியான இடங்களை நாங்கள் தேடி பயணம் செய்வோம் ஒரு நாள். ஆனால் அதுக்கான காலங்கள் வந்து அமையலை நம்மளுக்கு. அதோட இந்த வீடுகள் இருக்குது தானே, இதை சுற்றி வந்து துப்புரவு செய்து வச்சுருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு அடிக்கு தூரத்துக்கு ஒரு 3 அடி தூரத்துக்கு இங்கே இதுலேருந்து பார்த்தா அவங்களுக்கு தெரியும். இங்கேருந்து இது வரைக்கும் துப்புரவு செய்து வச்சுருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு விலங்குகள் வந்து ஈஸியாக வந்து உள் வராமல் இருக்க. இதெல்லாம் 10 இருந்துச்சுன்னா பாம்பு வந்துடும். அதனால துப்புராக்கி வச்சுருவாங்க. இப்படியான வாழ்க்கையில் வந்து நீங்கள் யாராவது வாழ்ந்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்படியான வாழ்க்கையில் வந்து வாழணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றவங்க நீங்கள் உங்களோட கருத்து என்ன மாதிரின்னு சொல்லுங்கள். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஓலை இருக்குது தானே, இந்த ஓலையில் நிறைய வந்து நட்சத்திரம் இருக்குது பாருங்கள். இங்கே எவ்வளோ நட்சத்திரங்கள் இருக்குன்னு சொல்லி இப்போ தான் எனக்கு ஒரு பாட்டு ஒன்று ஞாபகம் வருது. என்னென்னா ஏழை கிராமத்து குடிசையில் கொஞ்சம் காலம் தங்கி பாருங்கள். அந்த பாட்டு தான் இது. அந்த பாட்டில் வர மாதிரியே இருக்குது பாருங்கள். ஓலையின் விரிசல் வழி நட்சத்திரம் மின்னி பாருங்கன்னு சொல்கிற மாதிரி எல்லாமே எவ்வளோ அழகான நட்சத்திரங்களாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். உண்மையாகவே இதெல்லாம் ஒரு அனுபவம் தான். இப்படி வாழ்க்கையெல்லாம் அந்த காலத்தில் நம்ம மக்கள் வாழ்ந்திருக்காங்கங்கிறது வந்து உண்மையாக வந்து சொர்க்கம் தான். அவங்க வந்து இப்படியான இடத்துல இருந்திருந்தால் கூட ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. இப்போல்லாம் அப்படி இல்லை. மாடி வீடுகளை கட்டி தனித்தனி ரூமை போட்டு சகோதரங்களே வேறு எங்கேயோ இருக்கிற மாதிரி தூரத்தூர தள்ளி இருக்கிறதால இந்த பாச பிணைப்புகள் வந்து ரொம்பவும் விடுபட்டு போகுது. ஆனால் இப்படியான ஒரு சிறிய வீடுகளில் வாழும்பொழுது பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லோரும் ஒன்றாக இருக்கும்போது அந்த பாச பிணைப்புகள் பற்றுங்கிறது வந்து உணர்வுங்கிறது வந்து உண்மையாகவே அப்படியே தலைமுறை கடந்து இருக்கும் அந்த காலத்தில். அதான் சொல்லுவாங்க அந்த காலத்து உறவுக்கும் இந்த காலத்து உறவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அவன் மாட்டில் வந்து பால் கறந்த பிறகு என்ன தேடுவான். ஸோ எங்கடா அவனை காணலண்டு நான் இங்கே வந்து வாடியில் வந்து படுத்துருக்கிறேன். இப்படி வாடியில் வந்து நிறைய இடங்கள் இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா சொன்னால் விவசாயம் செய்யக்கூடிய இடங்கள்லையும் பார்த்திங்கன்னா சொன்னால் வாடி இருக்கும். அதே பார்த்திங்கன்னா சொன்னால் கடற்கரை ஓரங்களில் அதாவது மீனவர்கள் கூடிய வாடியும் இருக்கும். பேர் வந்து பொதுவாக வாடி தான். ஆனால் அந்த இடமும் சூழலும் வந்து மாறுபட்டதாக காணப்படும். உங்களுக்கு தெரியும் வந்து மக்கள் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வேலையின் வந்து அலுப்பை குறைக்கிறதுக்காகவும்
வந்து வெயிலில் வந்து இதமாக வந்து இளைப்பாறதுக்காக தான் இந்த வாடியில் வந்து கூடுதலாக அமைப்பாங்க. ஸோ அப்படி தான் இந்த வாடியெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு ஆரம்ப காலத்தில். நிறைய பேருக்கு ஒரு காலத்தில் முன்பு இந்த வாடிகளே வந்து வீடுகளாகவும் காணப்பட்டிருக்கு. இப்படி தான் வந்து ஒரு காலத்தில் நிறைய மக்கள் வாழ்ந்துருக்குறாங்க. அப்படி ஒரு அமைப்பில் இப்போ நான் வந்து நிற்கிறேன். அவங்களெலாம் பாலெல்லாம் கறந்துட்டு நம்மளை கூப்பிடுவாங்க, போய் அந்த எருமை மாடுகள் பக்கத்தில் நின்றுட்டு பார்ப்போம். எல்லாம் சொல்கிறாங்கன்னா தலைமுடியை பார்த்தா இந்த எருமை மாடுகள் பயப்பட போகுதுண்டு பார்ப்போம். இன்றைக்கி நல்ல ஃபன்னொன்று இருக்குது தான். தலைமுடியை சாப்பிடாமல் இருந்தால் சரி புல்லுன்னு நினச்சி பார்ப்போம். அதோடு இந்த பகுதியில் வந்து பாம்புகள் இருக்குது, நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வயல் கரைனாலே பாம்பு தான். பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி இந்த இடங்கள்லாம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நண்பன் கூப்பிட்டான், போகிறோம். போயிட்டு எருமை மாடை பக்கத்தில் இருந்து பார்க்க போகிறோம். பார்த்துருக்கேன் நான் நிறைய வாட்டி, எங்கள் ஊரில் இல்லாத எருமை மாடா இருந்தாலும் இங்கே வந்து ரொம்ப வித்தியாசமாக பெரிய பட்டியாக இருக்குது. எங்கள் இடத்துல பார்த்திங்கன்னு சொன்னால் கூடுதலாக இஸ்லாமிய நண்பர்கள்லாம் வந்து பட்டியெல்லாம் வச்சுருக்காங்க. பாருங்கள், இதான் வந்து தங்குசின்னு சொல்கிற ஒரு கயிறு. இது வந்து பார்த்திங்கன்னா யானை வெளி மாதிரியே இருக்கும். அதே மாதிரி இந்த நிலவு வெளிச்சம் வந்து இதிலெல்லாம் பட்டால் ரொம்ப வந்து தெளிவாக தெரியும். அதோடு இந்த தங்குசியை பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய பேர் யானை வெளிக்கு பதிலாக வந்து கட்டுவாங்க. என்ன காரணம்னு சொன்னால் இந்த தங்குசி வந்து இப்படி இருக்குது தானே, இது வந்து இப்படி யானையோட தோல் வந்து மிகவும் மிருதுவானது, சாஃப்டானது. ஸோ இப்படி பட்ட உடனே இது என்ன செய்யணும்னா ஒரு வைப்ரேட் கொடுக்கும் இந்த தங்குசி. இந்த பாருங்கள் நெகிழுந்தன்மைன்னு சொல்லுவாங்க அதை. அப்போ உடனே இது என்ன செய்யணும், இப்படி அதிரம் இப்படி தட்டுப்பட்ட பிறகு இப்படி பிடிச்சிங்கன்னா ஒரு வைப்ரேட் ஒன்று வரும். அப்போ இப்படி வைப்ரேட் பண்ணும்போது யானை என்ன நினைக்கும்னு சொன்னால் கரண்ட் அடிக்குது, தனக்கு மின்சாரம் தாக்கப்படுதுன்னு சொல்லி யானை வந்து பயத்திலேயே இந்த இடத்த விட்டு ஓடிடும். ஸோ வந்து அதுக்காக தான் அதிக அளவில் இந்த தங்குசியை வந்து யானை வெளிக்கு பதிலாக வந்து பயன்படுத்துவாங்க. ஆனாலும் சில புத்திசாலி யானைகள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இப்படி மரங்கள் இருக்குது தானே, இப்படி மரங்களை முறித்து இந்த தங்குசிக்கு மேலே போட்டுரும். இல்லாட்டி யானை வெளி இருந்தால் அதுக்கு மேலே போட்டுட்டு அதன் மூலமாக கடந்து வரும். இல்லாட்டி சிலதுகள் பெல்ட்டியெல்லாம் அடிக்கும். அப்படி நம்ம வீடியோலாம் வந்துருக்கு நிறைய. அப்படின்னு அடித்து போகும். கால் ஒரு கட்டை குத்திட்டு ரத்தம் வருது போல இருக்குது. பார்ப்போம். இங்கே எருமை மாடு கண்டு குட்டியை ஆத்தாடி, ஆனால் எருமை மாடு விட்டு விரட்டுமாங்க. பார்த்தீங்களா, ஆயிட்டா செல்ல குட்டி. என்னடா பார்க்குறீங்க ஆத்தையும் பிள்ளையும்? வாங்க அவனுக்கு பக்கத்தில் போயிருந்து சொல்லுவோம். என்ன பார்த்தா பயந்து விடுதுகள்? எருமை குட்டி ஒன்று பிடிக்கலுமா பக்கத்தில்? சனத்தை ஆக்களை பார்த்து பழக்கலன்னு நிற்குங்க ஒன்று நீங்கள் நல்ல மாடு இது எல்லாம் நல்லதான். வந்தால் நீங்கள் கொஞ்சம் நல்ல நீங்கள் கிட்ட போய் சரி அதான் அதை தான் இப்போ பார்க்க தினிசாக இருந்துட்டு இங்கே ஓடி வந்துட்டேன். சொல்லலாம் கொஞ்சம் ஆக்கள் எல்லாம் அந்த அது கொஞ்சம் கொண்டு வந்தால் அப்போ ஒருத்தா கண் தெரியாத அதெல்லாம் ஒரு பக்கம் சமாளித்து ஒன்று நிற்குமா? அந்த நிற்கிது ஒரு குட்டி. ஹலோ ஹலோ ஹலோ. கல்லுவா பேர்? கல்லுவண்டா கருப்பு கலர், சிங்களத்தில் கல்லுவண்டா கருப்பு. கல்லு நைஸாக மாறாரா குட்டியோடாங்க? என்ன கண்டு தானே வயத்தில் போகுது? ஏசப்பா, எருமை மாடே என்ன கண்டு பயப்படுத்துண்டா. நாங்கள் இப்போ ஒரு மாட்டுக்கு பக்கத்தில் போய் பார்ப்போம் என்ன செய்யுதுண்டு. அன்னியன் மாதிரி மேலே ஏற அன்னியன் மாதிரி இங்கே பாருங்க. அன்னியன் மாதிரி கிட்ட போடா, தலைமுடியெல்லாம் விரிச்சு போட்டு. இந்த பார், அது வெள்ளையா இருக்குண்ணே. டேய் என்னடா சக்க மாதிரி இருக்குண்ணே. இதுக்கு தான் சொல்கிற போல சக்க மாறண்டு. ஏன்டா அடிச்செழுப்புற இப்போ அதுகளை? அடப்பா மேயறதுக்கு போகணுமா? நீ சாப்பிடியா? சாப்பிட்டு கொண்டு இருக்கா? எல்லா இதுக்கும் ஒரு பேர் இருக்குது. இப்போ நாங்கள் மாடு பட்டி, அதாவது இந்த எருமை மாட்டு பட்டியெல்லாம் பார்த்துட்டு எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியலை. அவன் அப்படியே கூட்டி போகிறான் எங்கேயோ, போய் பார்ப்போம் அடுத்தது என்ன இடம்னு தெரிஞ்சுது. பாருங்கள் இளநீலாம் இப்போலாம் தென்னம்பிள்ளையை வச்சு போட்டு சத்தம் விடாமல் இருக்கலாம்டா. 100 தென்னம்பிள்ளைய தேங்காய் கிலோ கணக்கு வந்துட்டுன்னா இது வந்து இங்கே இருக்கிற வாடி. என்ன உழுதுரு அடிச்சிடானா அதுக்குள்ள? ஆமே. சரி, இப்போ நாங்கள் வந்து அந்த சேனைன்னு சொல்லி அழைக்கப்படுற அந்த வயல் செய்யக்கூடிய இடங்களை தாண்டி போய் கொண்டிருக்கிறோம். தாண்டி தான் அம்மையாக போய் கொண்டிருக்காங்க. அம்மா யானை கம்பி, யானை வேலி. வேலை பக்கத்தில் வாய்க்கால். வேலை கூட நேரம் இல்லைண்ணே. அங்கன்னு ஒரு கோயில் தெரியுது தங்க கலரில். அது
அதுதான் அகத்தியர் கோயில். ஓ அதுதான் சரி இப்படி பார்த்து. அதான் அகத்தி இருந்த அகத்தி இருந்ததா? கல்வெட்டுலாம் இருக்கா? சரி மக்களே, அகத்தியர் இருந்த இடம் கல்வெட்டெல்லாம் இருக்குது. அகத்தியர் வித்தியாலயம், அகத்தியர் சம்மந்தப்பட்ட நிறைய விடயங்கள் இங்கே இருக்குது. ஆ ஓ அது நான் உண்மையாக இங்கே தானே, இலங்கையில் தானே, தென்கையிலாங்கிறது உண்மையாகவே இலங்கை தான். ஆ இந்தியாவிலேருந்து. ஓ ஆனால் அந்த வரலாறு இடம்னு சொல்லலாம். இலங்கையில் வந்து ஒரு விஷயம் இருக்குன்னா, இலங்கையில் வந்து உள்நாட்டு யுத்தத்தால் வந்து வெளி இடங்களை வந்து நம்மளால் பார்க்க முடியாமல். இப்போ உதாரணமாக 6 படை வீடுகளில் தான் கதிர்காமம் இருக்குது. நீ கதை டேய் இதான் டேய் வேலை செய்யடா. ஃப்ரீ ஃபயர் கேம் விளாட்டிருக்கான் மக்களே. சரி 6 படை வீடுகள்லாம் கதிர்காமம் இருக்குது நம்மள. ஆனால் அதை இந்தியாவில் பாண்டிச்சேரியில் கதிர்காமம் ஒரு கோயிலாக கட்டி வச்சுருக்காங்கடா. அதே மாதிரி கதிர்காமம் 6 படை வீடுகளில் இந்தியாவில் இன்னொரு கோயிலை புதுசாக சேர்த்து கதிர்காமத்தை கழிச்சுட்டாங்க. என்ன இலங்கைக்கு வந்து போயிடலாம். திருக்க காட்சி பார்த்தது இங்கே தானே, இங்கே இருந்தால் பார்த்தது. சரி அது அது எங்களுக்கு தெரியுமா? எங்கள் இலங்கைக்கு தெரியும். ஆனால் அதை இந்தியாவில் பொதிகை மலைன்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு. அங்கே பாவனாசக்தி பக்கத்தில் அகத்தியர் மலைன்னு சொல்லி அந்த இடத்துல தான் வந்து சிவபெருமானை பார்த்து தான் கல்யாணத்தைன்னு சொல்லி. ஓ இதுதான் உண்மை. நம்மளோட இலங்கையில் நடந்த சம்பவம் அது. என்னென்னா பூமியில் சமநிலையை இதன் நான் வந்து இங்கே தான் வந்துருப்பேன். தெற்கு பகுதியிலனா இங்கே தான் அது இந்தியாவில் எல்லாமே என்ன செய்யுது அப்படி தான். அதாவது அங்கே 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 இருக்கிற சிலைகளே வந்து சம்மந்தம் இல்லை. ஆனால் இந்தியாவில் என்னென்னு சொன்னால் தரையில் இருக்கிற கடவுளை விட மலையில் இருக்கிற கடவுளுக்கு தான் அதிகமாக மக்கள் நாட்டம் கூட. சரியா? அதனால என்னென்னு சொன்னால் இந்த அகத்தியர் மலையை வந்து பாவநாசம் அங்கே இருக்கிற அந்த இடத்துல அகத்தியர் மலைக்கு வந்து அதிகப்படியான ஒரு சிலையை ஒன்றை வச்சு அங்கேயே அந்த வரலாறு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ எல்லாருமே என்ன வச்சுட்டாங்க, இங்கே தான் வந்து அப்படி நடந்தது, இந்தியாவில் தான் நடந்திருக்குன்னு வச்சுருக்காங்க. ஆனால் உண்மையாக அந்த சம்பவம் நடந்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் தெற்கு பகுதி தென் கைலாயம் நிலைக்கிற இலங்கையில் திருகோணமலையெல்லாம் வந்து இந்த சம்பவமே நடந்தது. அது வந்து உண்மையாக சிவனொளி பாதை மலையெல்லாம் இந்த காட்சி நடந்து பார்த்துன்னு சொல்லுவாங்க. என்ன கோயிலா? என்ன கோயில்? பிள்ளையார் கோயில். கூடுதல் எல்லாரும் இங்கே பிள்ளையார் கோயில் தான் இருக்குண்ணே. இந்த கிராமப்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிக அளவு நாங்கள் பிள்ளையார் கோயிலில் பார்க்கலாம். மெயின்னு சொன்னால் யானையோட பிளக்கம் வந்து இங்கே அதிக அளவில் இருக்கிறதால மக்கள் வந்து இங்கே விநாயகரை தான் வந்து அதிக அளவில் கும்பிட்றாங்க. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து இந்த வீடியோ கால் நிறைய செய்யக்கூடிய நேரமும் வந்துருச்சு. இந்த பகுதி அதாவது இந்த கங்குவலியில் இருக்க ஒரு சில முக்கியமான சேனை செய்யக்கூடிய நிலங்களையும் அதே மாதிரி ஒரு சில முக்கியமான தகவல்களையும் இந்த வீடியோ காலில் நான் சொல்லியிருப்பேன் நம்புறேன். அதனால் நாங்கள் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கீழே இருக்கிற அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.